இன்றைக்கு மிக சிறப்பாக நடந்து முடிந்திருக்கின்ற தமிழ் தென்றல் கலைமா மன்றத்தினுடைய கருத்தரங்கிலே சிறப்பு வாய்ந்த திறமை மிக்க ஆற்றல் மிக்க கவிஞர்கள் எல்லாம் கலந்து கொண்டு தங்களுடைய கருத்தினை, அருமையான கருத்தினை, இன்றைய இளைஞர்களை ஊக்கப்படுத்துவது நிஜத்தை சொல்லியா நிழலை சொல்லியா என்ற தலைப்பிலே தங்களுடைய கருத்தினை அருமையாக இந்த மன்றத்திலே பதிவு செய்திருக்கிறார்கள் என்பதை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இப்படிப்பட்ட தமிழ் சார்ந்த கருத்துக்களை பதிவு செய்வதற்கும் மக்கள் மத்தியிலே பரப்புரை செய்வதற்கும் மிக ஆவலாகவும் இருந்தார்கள் என்பதை மிகவும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். நம்ம தமிழ் தென்றல் கலைமாமன்றம் இந்த மன்றத்தில் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஐயா நம்ம தலைவர் அவர் கிருஷ்ணராஜ ஐயாவுடைய தலைமையில் நாங்கள் பலது நடத்தி கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மே 16ஆம் தேதி அன்று இந்த நிகழ்வில் நம்ம எல்லாம் பங்கிட்டதுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், நன்றி. இது போன்று இன்னும் நிறையா நிகழ்வுகள் இந்த மன்றத்தில் நடத்துறதுக்கு உதவியாக இருக்கிற இந்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சின்ன வேண்டுகோள், இந்த முகநூல், ஃபேஸ்புக் இது போன்று இதை பார்த்து நிறையா கல்விகள் என் இளைஞர்கள் கற்றுக்கொண்டிருப்பதை தவிர்த்து, அதுவும் தேவை, அதுவுடன் சேர்ந்து புத்தகங்களை, ஏன்னா நம்ம லைப்ரரியிலிருந்து இந்த நிகழ்வுகளை பண்ணிட்டு இருக்கிறோம், புத்தகங்களை படிக்கும்போது அது கொஞ்சம் கஷ்டம், சிரமம். அதை படித்து அதனால முன்னேறி வர்றது ஆகச் சிறந்ததாக இருக்கும் என்ற கருத்தை இங்க நான் பதிவிடுறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மன்றத்தின் அழைப்பை ஏற்று இங்கே பார்வையாளர்களாக ஆவலோடு கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் இந்த மன்றத்தின் சார்பாகவும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கின்ற அரிய கலைஞர்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் தென்றல் கலை மாமன்றத்தின் சார்பாக இங்கே நடைபெறவிருக்கின்ற கருத்தரங்கிற்கு மரியாதைக்குரிய கவிஞர் நீலமலை ஜேபி அவர்களை தலைமை தாங்கி நடத்தி தரும்படி அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். மற்றவானினும் இன்றைய நாள் ஒரு தென்றல் வீசி அதிலே கவிதை, தமிழ் கவிதைகள் அதில் அப்படி உலக வந்தால் எப்படி இருக்குமோ, அந்த சங்க காலத்தில் என்ன நடந்ததோ, பாடுபோல்கள் பல இருந்தாலும் ஒரு இலக்கை நோக்கி அவர்கள் சென்றார்கள். அத்தகைய ஒரு சிறப்புக்குரியதாக ஐயா அவர்கள் இதை செய்துவிட்டார். அவர்களுக்கு உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் உரிதாக்கிக் கிருஷ்ணராஜ் என்பவர் ஏதோ ஒல்லியா இருக்கிறாரு, ஏதோ கண்ணதாசன் கூட ஒரு பாட்டில் எழுதுவார், அவன் தான் மனிதன் இல்லை. ஆட்டு வித்தால் ஆரொருவர் ஆடாதாரே கண்ணா, ஆசையினும் கட்டிலே ஆடாதாரே கண்ணா, நீ நடத்தும் நாடகத்தில் நானும் உண்டு, என்னிடலில் கூட அனுபவத்தின் சோகம் உண்டு. அந்த நிழலை பார்த்தீங்கன்னா அனுபவத்தின் சோகங்களை தெரிவிக்கும். பின்னாளில் அது நிஜமாகி விடுகிறது. நிழல் நிஜமாகிறது. மண்ணை பார்த்து கொண்டு நான் இருக்க வேண்டும் என்றான். இது பகத்சிங்கின் வரலாறு. இப்படி இங்கே உந்தப்படுவது என்றதை நான் ஆணித்தனமா ஏன் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா, பேருந்து, சிற்றுந்து, இதெல்லாம் உந்துதல், தொடர் உந்து, ரயில், இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளவு ஃபியூல் நம்ம நிரப்புறோமோ அவ்வளவு ஓடும். அது பேர் தான் உந்து. அந்த உந்தும் சக்தியில தான் அது இயங்கும், இல்லைங்களா? அந்த மாதிரி இன்றைய இளைஞர்கள் உந்தப்படுகிறார்களா என்றால் உந்தப்படுகிறார்கள். ஒரு காரணத்தினால உந்தப்படுகிறார். தோற்கும் போது அவன் தவறான முடிவுகளை எடுக்கிறான். உண்மைகள் பல நிஜங்கள் இருக்கின்றன, பல நூல்கள் இருக்கின்றன. எவ்வளவு பேர் நீங்க அதை பரட்டி பார்த்தீங்க?
ஆனால் வந்ததுலேருந்து ஒவ்வொருத்தரும் 100 தடவை அவங்க செல்ஃபோனை பற்றி பார்த்தாங்க. இது நீலெல்லாம் நிஜமா, நீங்களே பார்க்கலாம். அப்புறம் குழந்தைய நம்ம வழக்கம் இந்த குழந்தை டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த குழந்தையோட எண்ணங்கள் என்ன? என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய பெரியவர்களே, நிழல் நிஜம். ஐயா சொன்ன மாதிரி ஒரு நிஜம் இல்லைன்னா நிழல் இருக்காது. அதற்காக நம்ம நிஜம்தான் பெருசு அப்படின்ற மாதிரி நிஜம்தான் இளைஞர்களை உந்துது அப்படின்னு எடுப்பிலேயே ஒரு முடிவு செஞ்சிட முடியாது. சமீபத்தில் உண்டக்கூடியதை நிழலும் உந்துது, நிஜமும் உந்துது. இந்த உந்துதல் நல்வழிப்படுத்துகிறது நிழலா நிஜமா அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கணும். இப்போ அந்த குழந்தைகளோட உண்மை முகங்கள், உண்மையான நோக்கங்கள், உண்மை அவங்களுக்கு வாய்ப்புகள் என்ன என்பதை நம்ம இந்த சமுதாயம் இன்னைக்கு தான் தலைவர். நான் நிஜத்தினால் உந்தப்படுகிறார்கள் என்பதை மறுக்க கலைமாமன்றத்தினுடைய ஏற்பாட்டிலே சிறப்பாக நடைபெற்று முடிந்த இந்த கருத்தரங்கிலே தங்களுடைய சிறப்பான உயர்ந்த இந்த நாட்டிற்கு இந்த தருணத்திலே மட்டுமல்ல எந்த தருணத்திலும் தேவையான கருத்துக்களை மிக சிறப்பாக தங்களுடைய அருமையான அந்த பாணியிலே இந்த மன்றத்திலே பதிவு செய்த மரியாதைக்குரிய ஐயா தலைவர் நீலமலை ஜேபி அவர்களுக்கும் மதிமாறன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய கருத்தை கூட ரொம்ப சிறப்பாக சொன்னார். அதில் அவருடைய அனுபவத்தை, அதில் சமீபத்தில் நடந்த அனுபவடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். மரியாதைக்குரிய கவிஞர் மதிமாறன் அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் இங்கே கலந்து கொண்டு சிறப்புத்தன்மைக்காக இந்த மன்றத்தின் சார்பாக தமிழ் தென்றல் கலைமாமன்றம் அதனுடைய நோக்கம் இடையில ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். இதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் காக்கப்பட வேண்டும், வளர்க்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அது வளர்ந்து உச்சத்தில் இருக்கு. அது எங்கேயும்